பிரைஸ் லோன் தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு தியானத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையை நான் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமேன். பிள்ளைகளே, இன்று பேதுருவுக்கு மிகப்பெரிய ஒரு இரட்சிப்பின் ஊற்றை அவன் மூலமாய் திறக்கும்படி விரும்புகிறார். இந்த பூமியிலே இரட்சிக்கப்படாதிருக்கிற, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற, அறியாதிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களிலே அவருடைய அனாதி திட்டத்தை வெளிப்படுத்தும் வகையிலே பரலோகத்தினுடைய காரியங்களை அவர்களுக்கு விளங்கச் செய்யும்படி பரலோகத்தின் பரலோகத்தினுடைய திறவுகோள்கள், அப்போ நிறைய சாவி பரலோகத்தினுடைய திறவுகோள்கள் உண்டு. திறவுகோள்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? திறவுகோள் ஒரு சாவி மாத்திரம் கிடையாது, அநேக ஆத்துமாக்களை திறக்கக்கூடிய, ஆத்துமாக்களை தெளிவுபடுத்தக்கூடிய சுவிசேஷத்தின் சாவியை, ஊழியத்தின் சாவியை, இரட்சிப்பின் சாவியை, விடுதலையின் சாவியை, மகிழ்ச்சியின் சாவியை, சந்தோஷத்தின் சாவியை நான் உனக்கு தருகிறேன். பேதுருவுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பேதுருவை போன்ற சீடர்களாகிய இன்றைக்கு ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி திறவுகோள்களை பேதுருவுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. பேதுரு மூலமாய் அவரை போலவே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பதை உணர்ந்து நீங்கள் சுவிசேஷ வேலையை நீங்கள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அநேகருக்கு அதை என்ன செய்யணும்? சொல்லி அவர்களை அழிவுக்கிலிருந்து நீங்கள் இரட்சிக்கக்கூடிய வாய்ப்புக்குள்ளாக, நீங்கள் நரகத்திலிருந்து அவர்களை பரலோகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு வரும்படியான பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, இந்த திட்டத்துக்குள்ளாக இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பேதுருவை போல நீங்கள் கிறிஸ்து இயேசுவை இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? அண்டிக் கொள்ள வேண்டும். பேதுருவுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் மறுதலித்தாலும் மனம் கசந்து அழுதவர், தன் பாவத்தை உணர்ந்தவர், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர். பேதுருவை போல ஒரு உண்மையான ஊழியக்காரர் யாருமே இல்லை. மனம் வருந்துவதை விட திருந்துவது மேல் என்று சொல்லி ஒப்புரவாகின அற்புதமான சீடர். ஆதாம் ஒப்புரவாகவில்லை, முதல் மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் ஆதாமினுடைய சீடன் பாருங்க, மனம் வருந்துவதற்கான சூழ்நிலை உருவாக்குகிறார். மனம் கசந்து, ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் மறுதலித்தேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த ஒரு மன்னிப்பு அவரை 3000 பேரும் 5000 பேரும் ரட்சிக்கப்படத்தக்கதான ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது பேதுருவை கொண்டு, பேதுருவனுடைய நிழலிலே அற்புதங்கள் நடக்கிறது. என்ன மிகப்பெரிய ஒரு இரட்சிப்பினுடைய ஊற்று அவருடைய கரங்கள் மூலமாய், அவர் மூலமாய் நடப்பதை நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படித்தான் பயன்படுத்த விரும்புகிறார். பரலோகத்தின் திறவுகோள்களை உங்களையும் நம்பி கொடுத்திருக்கிறார். சபை என்கிற ஊழியங்கள், சுவிசேஷம் என்கிற ஊழியங்கள், போதக ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், அப்போஸ்தல ஊழியங்கள், மெய்ப்பர் ஊழியங்கள், போதக ஊழியங்கள், நீங்கள் அவருடைய பணியை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யலாம். பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்துவிட்டது என்று இயேசு சொன்னது போல, சமயம் கிடைத்தாலும் கிடைக்கப்பட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லுங்க. உங்களுக்கு பணம் தருவார், பதவி தருவார்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், நிம்மதி தருவார், விடுதலை தருவார். இந்த பூமியில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பிள்ளைகளே, அது இயேசுக்காக உங்களுடைய வாழ்க்கையாக மாறட்டும். கடமைக்காக அல்ல, கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தருக்காக வாழ்வோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென்.
தேங்க்யூ. காட் bless யூ ஆல். ஆமென்.